എട്ടാவது தசகத்திலே 1வது ஸ்லோகத்தையாக்குமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் இப்படியாக தாவது அப்போது பிரச்சயம் ஜனன பிரளயம் பிராகிருத பிரச்சயம் அப்படின்னா பிரம்ம ஆயுள் முடியற டைம்ல இருக்கிற பிரளயம் அப்படின்னு அர்த்தம். அந்தே அந்த பிரளயத்தோடு கடைசி டைம்ல பிரம்ம பிரளயம் முடிஞ்சோன அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்ம பிரளயம் முடிஞ்சு உண்டாகிற முதல் பிரளயமாக்கவே பிராம கல்பம். அந்த பிராமே கல்பே அந்த பிராம கல்பத்துல ஆதிமே பிராமே கல்பேஹி முதல்ல அந்த பிராம கல்பத்திலேயே லப்தம் கிடைச்ச லப்த ஜென்மம் கிடைச்ச அந்த பிரம்மா. இதுக்கு முன்னால இருந்த தசகத்துல நம்ம பார்த்தோம், பிரம்ம பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராடு ஸ்வரூபியா இருக்கிற பகவானோடு சிரசிலேந்து சத்தியலோகத்திலேந்தாக்கும் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற முதல் பிரம்மா உத்பவிச்சார் அப்படிங்கிறது. முதல்ல அந்த பிராம கல்பத்திலேயே ஜென்மம் கிடைச்ச பிரம்மா அப்படின்னு அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பேரு. அந்த பிராம கல்பத்துல சத்தியலோகத்திலேந்து உத்பவிச்ச ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா. பூயஹா மறுபடியும் தொது தஹா ஏவா பகவானே பகவானிலேந்தே ஆப்யா கிடைச்சிட்டு என்ன வாக்கு கிடைச்சது அந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மாவுக்கு? வேதான் நாலெட்ஜ் கிடைச்சது. சத்தியலோகத்திலேந்து உத்பவிச்ச ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த பிரம்மாவுக்கு ரஜோகுணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் உண்டாயிண்டே இருந்தது. அத்தியதிகமான அந்த ஆக்ரகத்தால எப்படியாவது சிருஷ்டி பண்ணியே ஆகணும் தோணிட்டு பல பல சிந்தனைகள் பண்ணி பார்த்தார் அந்த பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன். ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரிபடலை. அப்படி இருக்கிற அவஸ்தையில துக்கிச்சுன்னு இருக்கிறத தபா தபா அப்படிங்கிற அசரீரி வாக்கியம் காதுல ஒலிச்சுது. அந்த வாக்குகளோடு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு 1000 திவ்ய வல்சரங்கள் தபசு செஞ்ச அந்த பிரம்மாவில பகவான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு பகவான் பிரம்மாவுக்கு தன்னோடு வைகுண்ட லோகத்தை காட்டி கொடுத்தார். சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணின பிரம்மாவுக்கு பகவான் சிருஷ்டிக்கு தேவையான அறிவுகள் எல்லாம் கொடுத்தார். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. வேதானாப்யா பகவானிலேந்து எல்லாவித சிருஷ்டிக்கான அறிவுகளும் கிடைச்ச அந்த பிரம்மா சிருஷ்டிம் சக்கரே சிருஷ்டி பண்ணினார். பூர்வம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பூர்வ கல்ப உபமானம் பூர்வ கல்பம் அப்படின்னா இதுக்கு முன்னால இருந்த கல்பத்துல என்னெல்லாம் ஆக்குமோ இருந்தது அதெல்லாம் பகவானில சூஷ்ம ரூபத்துல லயிச்சுன்னு இருக்க வாக்குமே சேருது. அந்த இதுக்கு முன்னால இருந்த எல்லா விஷயங்களையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். இதுக்கு முன்னால இருந்த கல்பத்துல என்னெல்லாம் ஆக்குமோ இருந்தது அது மாதிரி இந்த பிரம்ம பிரளயத்துக்கு அப்புறமா பிரம்மா இந்த கல்பத்திலையும் பகவான் கொடுத்த நாலெட்ஜினால ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. 2வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. சஹ அந்த பிரம்மா சஹ அயம் அந்த பிரம்மா பகவானிலேந்து அறிவு கிடைச்சிட்டு சிருஷ்டி எப்படி நடத்தணும் அப்படிங்கிற நாலெட்ஜ் கிடைச்சிட்டு மகா பிரளயம் முடிஞ்சிட்டு இருக்கிற அந்த முதல் கல்பமா இருக்கிற பிராம கல்பத்துல ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த பிரம்மா இதுக்கு முன்னால இருந்த கல்பத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் மறுபடியும் சிருஷ்டி செய்யறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னாக்கும் நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த பிரம்மா சதுர்யுகம்
கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. அப்படி 1000 சதுர்யுகங்கள் நீளம் இருக்கிற நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் பார்க்கலாம். கிருதயுகம் அப்படிங்கிறது 4800 தேவ வருஷமாக்குமே, 3600 தேவ வருஷமாக்கும் திரேதாயுகம், 2400 தேவ வருஷமாக்கும் துவாபர யுகம், 1200 தேவ வருஷமாக்கும் கலியுகம். இப்படியாக 12000 தேவ வருஷமாக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. அப்படி 1000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது. அப்போ ஒரு சதுர்யுகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சதுர்யுக சஹஸ்ரம், 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு அர்த்தம். மிதானி, அந்த அளவுக்கு டியூரேஷன் இருக்கிற, அந்த அளவுக்கு நாட்கள் நீளம் இருக்கிற, அஹானி நாட்கள் அப்படின்னு அர்த்தம். டேஸ். அஹசு அப்படின்னு சொன்னா ஒரு நாள். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். ஒரு ராத்திரி அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். அப்ப பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 2000 சதுர்யுகம். கோடிக்கணக்குக்கு மனுஷாளோடு வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது. தாவன் மிதாஹா, அதே அளவுக்கு பகலுக்கு எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அதே அளவுக்கு நீளம் ரஜனீஹீச்சா, ராத்திரிக்கும் இருக்கு. 1000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே மாதிரி 1000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. பகுஷா, பல தடவை, நினாயா, இப்படி டேயும் நைட்டும் முடிஞ்சிட்டு பிரம்ம பிரளயத்துக்கு அப்புறம் விராடு ரூபியோடு சிரோபாகமாயிருக்கிற சத்தியலோகத்திலேந்து உல்பவிச்ச பிரம்மா முதல் கல்பத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பகவான் கொடுத்த நாலெட்ஜ் படி சிருஷ்டி பண்ணினார். 100 திவ்ய சம்பல்சரங்களாக்கும் பிரம்மாவோடு ஆயுள் அப்படிங்கிறது. ஒரு பகல் அப்படிங்கிறது 100 சதுர்யுகம், 1000 சதுர்யுகம். ஒரு ராத்திரி அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். ஒரு நாள் அப்படிங்கிறது 2000 சதுர்யுகம். ஒரு டே அப்படிங்கிறது அஹசு அப்படின்னு பேரு, அது 2000 சதுர்யுகம். அப்படி பிரம்மாவுக்கு 360 நாட்கள். அப்படி 360 நாள்கள் சேர்ந்தாலாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம் ஆகிறது. அப்ப பிரம்மாவோட ஒரு நாள் அப்படிங்கிறது, ஒரு டே அப்படிங்கிறது 2000 சதுர்யுகம். அப்படி 360 டேஸ் மனுஷாளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி மனுஷாளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ். பிரம்மாவுக்கு 2000 சதுர்யுகம். அப்போ 360 நாள் சேர்ந்தாலாக்குமே மனுஷாளுக்கு ஒரு வருஷம் ஆகிறது. அதே மாதிரி 360 நாள் இன்டு 2000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவோடு ஒரு வருஷம். பிரம்ம ஆயுள் அப்படிங்கிறது 100 திவ்ய வருஷமாக்கும். இப்ப நம்ம பார்க்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிஞ்சிட்டு 51வது வயசு ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்லயாக்கும் நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியா நாள்கள் இப்படி முடிஞ்சிடுத்து. நித்ராதி, தூங்குறது அசௌ, அந்த பிரம்மாவுக்கு தொய் நிலீயா, பகவானில லயிச்சிட்டாக்கும் பிரம்மா தூங்குறார்.
சிருஷ்டைஹி சமம். பிரம்மா என்னெல்லாம் சிருஷ்டிச்சாரோ அதெல்லாம் பிரம்மாவோடு கூடி பகவானில அந்த ராத்திரி டைம்ல ஒரு பிரம்மாவோடு ராத்திரி டைம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம். அந்த கால அளவுக்கு பிரம்மா பகவானில பிரம்மா சிருஷ்டிச்ச அத்தனையும் சேர்ந்து லயிச்சுடுவர். ஸ்வசிருஷ்டைஹி சமம். பிரம்மா சிருஷ்டிச்ச எல்லா சிருஷ்டிகளோடும் கூட பிரம்மா பகவானில 1000 சதுர்யுகங்கள் அப்படி லயிச்சு கடந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில நம்மளெல்லாம் தூங்கி எந்திருக்கிற மாதிரி எந்திருப்பார். அதாக்குமே பிரம்மாவோடு அந்த நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. நைமித்திக பிரளயம், நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு அவரோடு ஒரு ராத்திரி பகவானில நல்லா சொஸ்தமா சர்வ சிருஷ்டிகளோடு கூடிയിട്ടും தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் ആക്കും பிரம்மாவோடு ஒரு ராத்திரி. അതാക്കും നൈമിത്തിക പ്രളയം. பிரம்மா சிருஷ்டிச்ச சகலதும் ஒரு சேர ചേർത്തി பிரம்மா பகவானில லயிச்சு தூங்குவர். அதனால அஸ்ய ராத்திரியும் பிரம்மாவோடு ஓரோ ராத்திரிக்கும் சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். ஆஹுஹோ, நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அஸ்ய ராத்திரியும் பிரம்மாவோடு ஓரோ ராத்திரிக்கும் சொல்லற ஆஹுஹு சொல்லற பேராக்கும் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது. 3வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. பிரம்மா தூங்கறத சர்வ சிருஷ்டிகளோடும் கூடிட்டு பகவானில லயிப்பர் அப்படின்னாக்கும். இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அடுத்த நாளைக்கு காலையில தூங்கி எந்திருக்கிற பிரம்மா என்னவாக்கும் செய்யறார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அஸ்மாது திருஷாம், நம்மளெல்லாம் எப்படி ஆக்குமோ தூங்கி எந்திருக்கிறோம். புனஹா, மறுபடியும் அஹார்முக கிருத்திய துல்லியாம். அஹா அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம், டே. அஹர்முகா அப்படின்னா ராத்திரி முடிஞ்சு பகல் ஸ்டார்ட் பண்ற அந்த பிரபாத சமயம், பிகினிங் ஆஃப் த டே அப்படின்னு அர்த்தம். அஹர்முக கிருத்தியம் அப்படின்னா பிரபாத கிருத்தியம் துல்லியாம். நம்ம ராத்திரி தூங்கிட்டு காலையில எந்திருந்து எப்படி பிரபாத கிருத்தியங்கள் எல்லாம் செய்வோமோ அதுக்கு துல்லியமாயிட்டு அப்படின்னு அர்த்தம். நம்மளெல்லாம் ராத்திரி தூங்கி எந்திருந்து காலையில பிரபாத கிருத்தியங்கள் பண்றோமே, பல்ல தேய்ச்சி குளிச்சு விளக்கேத்தி நாமஞ்சொல்லி சமையல் பண்ணி சாப்பிட்டு இப்படி எல்லாம் பண்றோமே, இதே மாதிரி அப் டு டேட் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ற மாதிரி நம்மளோட பிரபாத கர்மங்களுக்கு துல்லியமாயிட்டு சஹா அந்த பிரம்மா சிருஷ்டிம் கரோதி அனுதினம், டெய்லி சிருஷ்டி பண்றார். தூங்குறார், எந்திருக்கிறார், சிருஷ்டி பண்றார், மறுபடியும் தூங்குறார், மறுபடியும் எந்திருக்கிறார், சிருஷ்டி பண்றார் அப்படின்னு அர்த்தம். பவத் பிரசாதாத், இங்க பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே பகவானோட அனுகிரகத்தாலே ஆக்கும் இந்த பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு சாத்தியமாகிறது. சஹ புனஹா, பிரம்மா அதுக்கப்புறமா பகவானே பகவானோட அனுகிரகத்தால டெய்லி நம்மளெல்லாம் அப் டு டேட் செய்யற பிரபாத கிருத்தியங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு சிருஷ்டி பண்றார். பிராக், முன்னால பிராம கல்ப ஜனுஷாம், அந்த பிராம கல்பத்துல ஜனிச்ச மகா பிரளயத்துக்கு அப்புறம் உண்டான முதல் கல்பத்துல ஜனுஷாம் ச பராயுஷாம் தூ, ஜனிச்ச ஒரு சில சிரஞ்சீவிகள் இருக்கா, அவளுக்கு இந்த நைமித்திக பிரளயத்துல நாசம் கிடையாது. பிரம்மா தூங்கி எந்திருக்கிற மாதிரியே அந்த சிரஞ்சீவிகளும் தூங்கி எந்திருப்பா, பிரம்மாவோடு கூட தூங்குவா அப்படின்னு அர்த்தம். பராயுஷாம் தூ, இந்த சிரஞ்சீவிகளாகட்டும் அப்படின்னு அர்த்தம், அவளுக்கு நாசமில்லை அப்படின்னு அர்த்தம். முதல்ல அந்த பிராமகல்பத்துல அந்த சிரஞ்சீவிகள் ஜெனிப்பா, பிரம்மாவோடு ஓரோ ராத்திரியிலையும் ஆக்குமே இந்த பிரளயம் நைமித்திக பிரளயம் உண்டாகிறது. பிரம்மாவோடு ஓரோ பகல் ஆக்குமே கல்பம்,
அதுல முதல்ல இருக்கிற பிராமகல்பத்திலேயே அந்த சிரஞ்சீவிகள் ஜனிக்கிறா. ഓരോ നൈമിത്തിക പ്രളയത്തിലെയും അവ ബ്രഹ്മാവോട് കൂടിയിട്ട് തൂങ്ങുറா. பிரம்மப்பிரளயம் அதானது மகாப்பிரளயம். பிரம்மாவுக்கு 100 வயசு வரைக்கும் ஆக்கும் ஆயுள் அப்படின்னு பார்த்தோம். அது வரைக்கும் இந்த சிரஞ்சீவிகளுக்கு மரணம் இல்லை. அவளும் பிரம்மா கூட தூங்கி எந்திருப்பா. மறுபடியும் அடுத்த நாளைக்கு தூங்கி எந்திருப்பா. சப்தர்ஷிகள், மனுக்கள், அதே மாதிரி மார்க்கண்டேயன், ஹனுமான், நாரதன், உத்தவர், விதுரர், இப்படி நிறைய பேருண்டு. இவாளெல்லாம் பகவானோடு ஆத்மஞானம் கிடைச்சவாளாக்கும். அவளெல்லாம் முக்தி கிடைச்சவாளாக்கும். அவளுக்கெல்லாம் சிரஞ்சீவிகளாயிட்டே இருந்துடுவா. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி இவாளெல்லாம் அப்படி அந்த சிரஞ்சீவிகள் சுப்தா தூங்கிட்டு பிரபோதனம் சொன்னா எழுந்திருக்கல் சமா தூங்கி எந்திருக்கிறதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு. ராத்திரி தூங்கி பகல்ல எந்திருக்கிறதுக்கு ஈக்குவல் ஆயிட்டு. அஸ்தி அப்படின்னா ஆக்கும். ததா அபி சிருஷ்டி, பிரம்மாவோடு சிருஷ்டி அப்படிங்கிறது. பிரம்மாவோடு ராத்திரி முடிஞ்சு பகல் தொடங்கிறது இந்த சிரஞ்சீவிகளுக்கு தூங்கி எந்திருக்கிற மாதிரி ஆக்கும் அப்படின்னு அர்த்தம். அவளை மறுபடியும் இந்த பிரம்மா சிருஷ்டிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அவ இறந்து போயிட்டு மறுபடியும் ஜீவிக்கிறவா கிடையாது, பிரம்மாவோடு சிருஷ்டி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த சிரஞ்சீவிகளுக்கு மரணம் இல்லாததினாலேயே ஜனனமும் இல்லை. பிரம்மாவோடு ஆயுள் முடியற வரைக்கும் சிரஞ்சீவிகளும் பிரம்மாவோடு கூட ஓரோ ராத்திரியிலையும் தூங்கி எந்திருப்பா, மறுபடியும் தூங்கி எந்திருப்பா. 4வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாசத் அப்படின்னா 50, அப்தம் அப்படின்னா வருஷம், அதுனா அப்படின்னா இப்போது, ஸ்வவயோஹோ அவாவாளோடு ஆயுஷ்காலத்தோடு, அர்த்தரூபம் பகுதியாயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏகம் பரார்த்தம் ஒரு பரார்த்தம், ஆயுளோடு பாதி அப்படின்னு அர்த்தம். அதிவிருத்தியா கழிச்சு கூட்டிட்டு, அசௌ வர்த்ததே ஹி அந்த பிரம்மா நிற்கிறாரே. பிரம்மாவோடு இப்போதைய வயச இங்க எடுத்து சொல்ல வாக்குஞ்சாரார். நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிச்ச இப்ப இருக்கிற பிரம்மா தன்னோட ஆயுஷோடு பகுதி ஆயுள் முடிஞ்சு, பிரம்மாவோடு ஆயுசு அப்படிங்கிறது 100 திவ்ய சம்பல்சரம் ஆக்கும். அதுல 50 திவ்ய சம்பல்சரம் முடிஞ்சிட்டு பிரம்மா 51வது வயசோடு ஸ்டார்டிங்ல நிற்கிறார். பிரம்மாவுக்கு 50 வருஷம் முடிஞ்சிட்டு 51வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிற நாள் அப்படின்னு அர்த்தம். 100 திவ்ய சம்பல்சரத்தோடு பாதி 50 திவ்ய சம்பல்சரம் முடிஞ்சாச்சு. 51வது வயசுல வந்து நிற்கிறார் பிரம்மா. 100 வயசுல 50 வயசு அப்படிங்கிறது ஒரு பரார்த்தம். 51 முதலுக்கு 100 வயசு வரை இருக்கிறது 2வது பரார்த்தம். ஒரு பரார்த்தம் முடிஞ்சு பிரம்மா இப்போ 51வது வயசுல ஆரம்பத்துல இருக்கார். அதுனா இப்போது ஸ்வ வயோர்த ரூபம், வயோஹோ அர்த்த ரூபம், பிரம்ம ஆயுளோடு பகுதியாயிருக்கிற ஏகம் பரார்த்தம் ஒரு பரார்த்தம் அதிவிருத்தியா முடிஞ்சிட்டு பிரம்மா 51வது வயசுல நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஹி
அப்படின்னா நிற்கிறாரே அப்படின்னு அர்த்தம். பூமன் பகவானே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். தத்ரா அந்த டைம்ல 50 வயசு முடியற அந்த டைம்ல அந்திய ராத்திரி ஜனிதான் அந்த கடைசி ராத்திரியில 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல நிக்கிறார் சொன்னோமே, அந்த 50 வயசு முடியற அந்த ராத்திரியில 50 வயசு முடியற ராத்திரியில உண்டான விஷயங்களே அப்படின்னு அர்த்தம். அந்திய ராத்திரி ஜனிதான் அந்த 50வது வயசு முடியற அந்த நைட்டில உண்டான விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாளைக்கு 51வது வயசு பிரம்மாவுக்கு ஆரம்பிக்கும். 51வது வயசு ஆரம்பிக்கிற நாளுல இருக்கிற சிருஷ்டியோடு விஷயங்கள் சொல்லறதுக்கு முன்னால 50வது வயசு முடியற ராத்திரியில இருக்கிற விஷயங்களை இங்க எடுத்து சொல்ல வாக்கும் சேர. அது சம்பந்திச்சு கதையாமி சொல்லறேன். 51ஆம் வயசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 50வது வயசு முடியற நைட்டில என்னெல்லாம் விஷயங்களாக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பச்சாது தினம் அடுத்த நாளைக்கு நெக்ஸ்ட் டே அவதரணேஜ அடுத்த நாளோடு ஆரம்பத்திலையும் பவத் விலாசான் எல்லாம் உண்டானது பகவானோடு லீலா விலாசங்கள் தான் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லறார். இந்த பிரம்மாவோடு 50வது நைட்டு 50வது வயசு முடியற நைட்டிலையும் 51வது வயசு ஆரம்பமாகிற அந்த பிரபாத சமயத்திலையும் உண்டான விஷயங்கள் எல்லாம் பகவானோடு லீலா விலாசங்கள் தான். பிரம்மாவோடு 50 வயசு முடியற அந்த ராத்திரி 51வது வயசு ஆரம்பிக்கிற சமயத்துல இருக்கிற அந்த டைம் இதெல்லாத்தையும் நான் வர்ணனை பண்றேன் அப்படின்னு சொல்லறார் பட்டதிரி பகவான் கிட்ட பேசுற மாதிரி ஆக்குமே அவர் இந்த நாராயணியத்தை எழுதியிருக்கார். 5வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே, பிரம்மாவோடு 50வது வயசு முடியற ராத்திரி, அதே மாதிரி 51வது வயசு ஆரம்பமாகிற அந்த பிரபாத திவசம், இந்த 2 டைம்லயும் இருக்கிற பகவத் லீலைகளை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லி நிப்பாட்டினதையாக்கும் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். இனி பட்டதிரி சொல்றார், ராத்திரி என்னவாக்கும் நடந்தது, 50வது வயசு முடியற அந்த ராத்திரி என்ன நடந்தது, பிரம்மாவோடு ஒரு பகல் முடிஞ்சு ராத்திரியில என்ன சம்பவிக்கிறது அப்படின்னாக்கும் இது வழியா நம்ம கிட்ட சொல்றார். தின அவசானே ஒரு நாளோடு ஒரு பகலோடு அவசானத்துல அதா அப்போது சரோஜயோனி, சரோஜம் சொன்னா தாமரை, சரோஜயோனி அப்படின்னா பிரம்மா, தாமரையிலேந்து உத்பவிச்சவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்க்கிற பிரம்மா தாமரையிலேந்து ஜனிச்ச பிரம்மா கிடையாது, சத்தியலோகத்திலேந்து உத்பவிச்ச ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மாவையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாமரையிலேந்து உத்பவிக்கிற பிரம்மாவை நம்ம இனிமேல் பார்ப்போம். இருந்தா கூட பிரம்மாவுக்கு சரோஜயோனி அப்படிங்கிற பேரு இருக்கிறதுனால இங்க அந்த பேரை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்போது நம்ம பார்க்கிற பிரம்மா ஹிரண்ய கர்ப்பனாக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு இதனோட அர்த்தத்தை நமக்கு பார்க்கலாம். பிரம்மாக்கு நிறைய பேருகள் இருக்கிறதுல ஒரு பேராக்கும் சரோஜயோனி. பகலோடு கடைசியில அந்த ராத்திரி ஆரம்பிச்சோட பிரம்மா செஞ்சது என்னவாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது சுஷுப்தி, தூங்கினார். தூங்கணும் அப்படின்னு காமஹா ஆசைப்பட்டுண்டு தொய் பகவானே பட்டதிரி பகவான் கிட்ட இப்ப பேசுறார்.
பிரம்மா ராத்திரியானோன சுஷுப்தி தூக்கம் காமஹா ஆசைப்பட்டுண்டு தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு தொய் பகவானே பகவானில சன்னிலில்லையே லயிச்சார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். அதாக்கும் இங்க அந்த தொய் பிரம்மாவு பகவானில நன்னாயிட்டு லயிச்சார். சர்க்கரைய தண்ணீர போட்டா லயிக்கிற மாதிரி, உப்ப தண்ணீர போட்டா அதுல அலிஞ்சு லயிக்கிற மாதிரி பிரம்மா பகவானில அப்படியே கம்ப்ளீட்டா லயிச்சார். தூங்கறதுக்கு ஆசை வந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா பகவானில நன்னா லயிச்சு தூங்கினார். பகவானில பிரம்மா லயிச்சோன ஜகந்தி இந்த உலகங்கள், ஜகத் அப்படின்னா ஒரு லோகம், ஜகந்தி அப்படின்னா நிறைய நிறைய லோகங்கள், ச அப்படின்னா ஆகட்டும் இந்த உலகங்களாகட்டும், ஜகந்தி ச இந்த உலகங்களாகட்டும், 14 லோகங்களாகட்டும், 14 லோகங்கள் அப்படிங்கிற பிரபஞ்சம் முழுவதுமாகட்டும், பூமி, பூமிக்கு மேல இருக்கிற 6 பரலோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகங்கள், இப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மாவோடு பகலில சிருஷ்டிச்ச உலகங்கள் அத்தனையும் பிரம்மா ராத்திரியில பகவானில லயிச்சு தூங்கினோன சர்வ சராச்சரங்களும், சரம்னா அசையறது, அச்சரம்னா அசையாதது, அப்படி அசையறதும் அசையாததுமான பிரம்மாவோடு எல்லா சிருஷ்டிகளும் பகவானே தொது ஜடரம் பகவானோடு பயத்துல உதரத்துல சமீயுகு லயிச்சுது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். ததா இதம் விஸ்வம் பிரம்மா சிருஷ்டிச்ச எல்லாம் எப்ப வாக்குமோ பகவானில லயிச்சுது. ததா அப்போது, இதம் விஸ்வம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஏக அர்ணவம் ஆசா ஒரே ஒரு சமுத்திரமாயி தீர்ந்தது. எங்க பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, சமுத்திரம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நைமித்திக பிரளய சமயத்துல பிரம்மாவும் சர்வ சராச்சரங்களும் பகவானில லயிச்சுது. பிரம்மா அதே மாதிரி பிரம்மா சிருஷ்டிச்ச இந்த உலகங்கள் அத்தனையும் பகவானில லயிச்சோன இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மகா சமுத்திரமாயிட்டு இருந்தது பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானில எல்லாம் லயிச்சோன அந்த டைமில் இருக்கிற அந்த அவஸ்தைய பட்டதிரி வர்ணிக்கிறார். தவ ஏவா மேல்பத்தூர் பட்டதிரி பகவான் கிட்ட பேசிண்டாக்குமே இருக்கார். அதனால தவ பகவானோடு, ஏவா பகவானோடதே ஆன அப்படின்னு அர்த்தம். பகவானோடதே ஆன வேஷே வேஷம் அப்படின்னா ரூபம், அந்த ரூபமா இருக்கிற ஃபணி அப்படின்னா பாம்பு, ஃபணம் சொன்னா பாம்பு படம் விடர்த்தி நிற்குமே, பத்தி விடர்த்தி நிற்குமே அதாக்கும். அப்போ பத்தி விடர்த்தி நிற்கிற பாம்பு அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் இங்க ஃபணி. ஃபணிராஜி அப்படின்னா பாம்புகளோடு ராஜாவா இருக்கிற சேஷே ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு மேல ஜல ஏகசேஷே ஜலம் ஒன்று மட்டும்தான் மிச்சமாயிருக்கு. ஜலம் ஒன்று மட்டும் மிச்சமாயிருக்கிற புவனே இந்த புவனத்துல, காரண ஜலம் மட்டும் மிச்சமாயிருக்கிற இந்த புவனத்துல ஸ்ம சேஷே சேஷே ஸ்ம மிச்சம் வந்தது. என்ன வாக்கம் மிச்சம் வந்தது அப்படின்னு சொல்லறதாக்கும் இனி நம்ம பார்க்கிறோம். பகவல் வர்ணனையாக்கும் இனி சொல்ல போறார். பகவானுக்கு 2 விசேஷணங்களை இங்க கொடுக்கிறார். ஆனந்த சாந்திர அனுபவ ஸ்வரூபஹ.
கான்சென்ட்ரேட்டட் ஆனந்த அனுபவ சொரூபன். கான்சென்ட்ரேட்டட் ஆன ஆனந்த அனுபவ சொரூபன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாத ஆனந்தம் மட்டும் இருக்கிற பகவான். ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு அங்க, வேற ஸ்பேஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விசேஷனம் கொடுக்கிறார். ஸ்வயோக நித்ர அபரி முத்ரிதாத்மா. பகவானோட யோக நித்ரையில முழுகிண்டு இருக்கிற பகவான். பரமானந்த ஸ்வரூபனும் யோக நித்ரையில முழுகி இருக்கிறவனுமான பகவான் மட்டும் சேஷேஸ்மா மிச்சம் இருக்கார். பாக்கி ஆரும் இந்த பிரபஞ்சத்துல மிச்சமாகலை. பிரம்மாவோடு அந்த நைமித்திக பிரளய அவஸ்தையில பிரம்மா தூங்கறத்த சர்வச்சராச்சரங்களும் பிரம்மாவோடு கூட பகவானில லயிச்சு தூங்கிடுத்து. பகவானானா ஆதிசேஷனோடு மேல படுத்துண்டு பகவான் மட்டும் இந்த காரண ஜலத்துல மிச்சமானார். அந்த பகவான் எப்படிப்பட்ட பகவான் அப்படின்னா பரமானந்த ஸ்வரூபனா இருக்கிற பகவான், யோக நித்ரையில முழுகின்னு இருக்கிற பகவான். அப்படின்னு இருக்கிற பகவான் சேஷேஸ்மா, அவர் மட்டும்தான் இருந்தார், வேற யாரும் இருக்கலை அப்படின்னு அர்த்தம். 7வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவோட சிருஷ்டிகளும் பகவானில லயிச்சோன இந்த பிரபஞ்சம் மகா சமுத்திரமாயி மாறித்து. அந்த சமுத்திரம் அப்படிங்கிற காரண ஜலத்துல ஆதிசேஷனில யோக நித்ரையில இருக்கிற ஆனந்த ஸ்வரூபனான பகவான் மட்டும் மிச்சம் இருந்தார் அப்படின்னாக்கும் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். பகவான் யோக நித்ரையில முழுகி படுத்துட்டு இருக்கிறதுக்கு முன்னால காலம் அப்படிங்கிற சக்திட்ட பகவான் சொல்லி ஏற்பாடு பண்றார். இந்த பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் சிருஷ்டி நடத்துறதுக்கான சமயம் வரத்த என்ன கூப்பிட்டு எழுப்பணும் அப்படின்னு. நம்மளெல்லாம் அலாரம் வச்சு தூங்குற மாதிரி காலையில எந்திருந்து வேலைகளெல்லாம் பார்க்கறதுக்கு டைமுக்கு எந்திரிக்கணுமே, அதே மாதிரி காலத்துக்கிட்ட இப்படி சொல்லிட்டு பகவானும் யோக நித்ரையில முழுகினார். காலம் ஆக்கியா, காலம் அப்படிங்கிற பேர் இருக்கிற சக்தி கிட்ட பகவானில சூஷ்ம ரூபத்துல தன்மாத்ரா ரூபத்துல லயிச்சிருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் ஸ்தூல சரீரங்களை கொடுத்து மறுபடியும் சிருஷ்டிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற சக்தியாக்கும் காலம் அப்படின்னு பேர் இருக்கிற காலசக்தி. பிரளய அவசானத்துல பிரபோதய இதி ஆதிசதா. பிரபோதய என்ன பிரளய அவசானத்துல எழுப்பணம், இது இப்படி ஆதிசதா ஆஜ்ஞாபனம் பண்ணிட்டு கில ஆதவ் பிரளய ஜலத்தோடு ஆரம்பத்துல பகவான் காலத்துக்கிட்ட சொன்னார். துவயா பகவான் பிரசுப்தம் யோக நித்ரையில முழுகி எப்படி இருக்கிற பகவானாக்கும் காலசக்தியிட்ட இப்படி ஆஜ்ஞாபிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானோடு அந்த டைம்ல இருக்கிற விசேஷணத்தை எடுத்து சொல்லப்படுறது. பரிசுப்தம் தூங்கின்னு இருக்கிற சக்தி பிரஜேனா, சக்திகளை முழுவன் மாயை பஞ்சபூதங்கள் மகத்தத்துவங்கள் இப்படி எல்லா சக்திகளோடும் கூடி தூங்குற பகவான். அந்த பகவானில எல்லா சக்திகளும் தூங்கிண்டாக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற பகவானாக்கும் காலசக்தியிட்ட ஆஜ்ஞாபனம் பண்ணினது, ஆர்டர் போட்டது. யோக நித்ரையில முழுகினார். அதுக்கப்புறமா தத்ரா அந்த பிரளயத்தோடு முதல்ல இப்படி பகவான் சொல்லிட்டு பகவானுக்கு வேற ஒரு விசேஷனம் கூடி இந்த ஸ்லோகத்துல பட்டதிரி கொடுக்கிறார். அகில ஜீவதாம்னா, எல்லா ஜீவஜாலங்களும் பகவானில சூக்ஷ்ம ரூபத்துல லயிச்சிருக்கே. பகவான் எல்லா ஜீவஜாலங்களோடும் வாசஸ்தானமாயிருக்கார் அப்படின்னு அர்த்தம். எல்லா சக்திகளும் பகவானில லயிச்சுன்னு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற பகவான் காலசக்தியிட்ட பிரளய அவசானத்துல
எழுப்பி விடணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு யோக நித்ரையில பகவான் முழுகினார். ஸ்லோகம் 8. பிரளயம் முடிஞ்சோன காலசக்தி பகவான கூப்பிட்டு எழுப்பித்து சதுர்யுகானாம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இப்படி 4 யுகங்கள் சேர்ந்ததாக்குமே சதுர்யுகம். சதுர்யுகானாம் ச சஹஸ்ரம், 1000 தடவை 4 யுகங்கள் கடந்து போகிற அந்த காலகட்டம் அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. 1000 சதுர்யுக காலம் அப்படிங்கிறது ஏவம் இப்படியாக தொய் பகவான் அத்விதீயே தொய், அத்விதீயனான பிரம்மமான பகவான், ஏகனாயிட்டு அந்த பகவான் பரபிரமமான பகவான் பிரசுப்தே யோக நித்ரையில முழுகி இருந்தோன அப்படின்னு அர்த்தம். 2ஆவதாயிட்டு ஆரும் இல்லாதக்கு தன்னந்தனியா யோக நித்ரையில முழுகி இருந்த பகவான். அதுக்கப்புறமா பிரளய காலம் முடிஞ்சோன காலாக்கிய சக்தி, காலம் அப்படின்னு பேர் இருக்கிற சக்தி காலம் ஆக்கிய சக்தி என்னவாக்கும் செஞ்சது? பிரதமம் முதல்ல பிரபுத்த எழுப்பி விட்டது பகவானை. 1000 சதுர்யுக காலம் பகவான் யோக நித்ரையில முழுகினோன பிரளய காலம் அவசானிச்சது. காலம் அப்படிங்கிற சக்தி முதல்ல பகவானை எழுப்பி விட்டது. இங்க பகவானுக்கு முன்னால காலசக்தி எழுந்திருந்தது. காரணம் பகவான் ஆக்ஞாபிச்சுட்டாக்கும் தூங்கி இருக்கார். யோக நித்ரையில முழுகினதினாலேயாக்கும் பகவான் காலசக்தியிட்ட சொன்னார், இந்த பிரளயம் அவசானிக்கிறத என்ன நீ எழுப்பணும் அப்படின்னு. இப்ப பகவானோட ஆக்ஞைப்படி காலசக்தி முதல்ல எந்திருந்து பகவானை எழுப்பி விட்டது அலாரம் மாதிரி. பகவானோடு ஆக்ஞை பாலிக்கிறதுக்காக காலசக்தி முதல்ல எழுந்திருந்தது. എന്നിട്ടോ துவாம் பிரபோதயது, பகவானை எழுப்பி கில எழுப்பி விட்டுதே, எழுப்பித்தே விஸ்வநாதா இந்த பிரபஞ்சத்துக்கு நாதனாயிருக்கிற பகவானே, பிரளய அவசானத்துல காலசக்தி முதல்ல எந்திருந்து பகவத் ஆத்மையா பகவான எழுப்பி விட்டுதே. ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். காலம் அப்படிங்கிற சக்தி பகவான பிரளயத்தோடு கடைசியில யோக நித்ரையிலேருந்து எழுப்பினதை நம்ம பார்த்தோம். இனி துவம் அந்த பகவான் யோக நித்ரையிலேருந்து விபுத்தியா எழுந்திருந்துட்டு ச ஆகட்டும் பட்டதிரி பகவான ஜலகர்பசாயின் அப்படின்னு கூப்பிடுறார். பிரளய சமயத்துல அந்த காரண ஜலத்தோடு நடுவுல அப்படின்னாக்கும் ஜலகர்ப்பம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஷாயின் அப்படின்னா சைச்சின் இருக்கிறவனே, படுத்துன்னு இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம். யோக நித்ரையில பகவான் ஆதிசேஷனோடு மேல காரண ஜலத்துல நடுவுல படுத்துன்னு இருந்தார். அப்படி படுத்துன்னு இருந்த பகவான காலசக்தி எழுப்பி விட்டோன என்ன ஆச்சு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அகிலான் லோகான் சமஸ்த லோகங்களும் லீனான் லயிச்சிட்டு, பகவானில சமஸ்த லோகங்களும் லயிச்சிட்டு, பிரலீனான் நல்ல மாதிரி லயிச்சிட்டு, தண்ணியில சர்க்கரை, அந்த சர்க்கரை கொஞ்சம் கூட வெளியில தெரியாம அலிஞ்சு சேர்ந்துட்டா தண்ணி மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி லயிச்சிட்டு, விலோக்கியா அத பகவான் பார்த்துட்டு, தேஷு அதுல, ஏவா அதிலேயே, சூக்ஷ்ம ஆத்மதயா சூக்ஷ்ம ரூபத்துல, நிஜா அப்படின்னா சொந்தம், அந்தஹா அப்படின்னா உள்ள, ஸ்திதேஷு அப்படின்னா இருக்கிற, பகவானோடு உள்ளுக்குள்ள இருக்கிற, தேஷு ஏவா அதுல எல்லாம், விஸ்வ ஈஷா அதாக்கும் இங்க விஸ்வேஷு, விஸ்வ ஈஷா அப்படின்னு பகவான பட்டதிரி கூப்பிடுறார். அதாக்கும் இங்க விஸ்வேஷு, லோகநாதனான பகவானே நீங்கள் திருஷ்டிம் ததாதா பார்வைய பதிப்பிச்ச, நம்ம பார்த்த கடாட்சம் பண்ணினர், பகவானோடு உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம ரூபமான எல்லாத்திலையும் பகவான்
மனக்கண்ணால பகவானோடு உள்ளுக்குள்ளேயே பார்த்தார். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பகவான் பார்த்தார். பிரபஞ்சம் ஒன்றும் இல்லை, பிரபஞ்சம் எல்லாம் பகவானோடு வயிற்றுக்குள்ள போயாச்சு. இப்ப பகவானோட பார்வை பகவானோடு உள்ளுக்குள்ள உதரத்துக்குள்ள லயிச்சு சேர்ந்திருக்கிற எல்லா சூக்ஷ்ம ரூபங்களிலேயுமா இருந்தது. 10வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ததஹா பகவான் தனக்குள்ள லயிச்சுன்னு இருக்கிற சூக்ஷ்ம ரூபங்களை பார்த்தார். பார்த்ததுக்கு அப்புறம் ஐ பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறாரு. இங்க அதாக்கும் இங்க ஐ இல்லையோ பகவானே. ததஹா அதுக்கப்புறமா தொதியாது பகவானோடு நாபி ரந்திராது பொக்கிள், நாபினா பொக்கிள், ரந்திரம்னா தொலை, அந்த பொக்கிள் மாதிரி இருக்கிற அந்த துவாரத்திலேருந்து உதஞ்சிதம் வெளியில வந்தது, முளைச்சு வந்தது. கிஞ்சனா ரொம்ப அதிசயகரமா இருக்கிற திவ்ய பத்மம், ஒரு அழகான பூ வந்தது அங்க. கிஞ்சனா அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாத அளவுக்கு அழகு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். திவ்யமான பூவாக்கும் இங்க வந்தது. திவ்ய பத்மம் அப்படிங்கிறதுனோடு எக்ஸ்பிளனேஷனை இங்க சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க கிஞ்சன உதஞ்சித திவ்ய பத்மம். நிலீனம் அப்படின்னா முழுவனாயிட்டும் லயிச்சு சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். நிசேஷ பதார்த்தம், எல்லா பதார்த்தங்களும் மாலா கோத்து கெட்டின ஒரு மாலை மாதிரி பகவானில லயிச்சு சேர்ந்திருக்கிற எல்லா பதார்த்தங்களோடும் ஒரு ஷார்ட் ரூபம், சம்ஷேப ரூபம். முகுளம் அதாவது மொட்டு, முகுளாயமானம், ஒரு தாமரை மொட்டு மாதிரி ஒரு திவ்யமான பூவு, ஆச்சரியகரமான பூவு இப்படி வெளியில முளைச்சு வந்தது. அதுக்குள்ள எல்லா விதமான சூக்ஷ்ம அர்த்தங்களும் இன்க்ளூடு. இந்த பிரபஞ்சத்தோடு எல்லா விதமான சூக்ஷ்ம தத்துவங்களும் அந்த மொட்டுக்குள்ள இருக்கு. இனியாக்கும் நம்ம சரோஜயோனி அப்படிங்கிற பிரம்மாவோட உத்பவத்தை பார்க்க போறோம். இந்த தாமரை பூவிலேந்தாக்கும் 2வது பிரம்மா உத்பவிக்கிறார். பகவானோடு நாபிரந்திரத்துல ஒரு தாமரை மொட்டு வெளியில வந்தத பார்த்தோமே. பகவானோடு உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு சேர ஒரு திவ்ய பத்மமாயிட்டு வெளியில வந்து நாபீரந்திரம் வழி வந்தது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பதினொன்னாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். தது ஏதது, இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இருக்கிற இந்த அம்போருக குட்மலம். அம்போருகம் அப்படின்னா தாமரை, குட்மலம் அப்படின்னா மொட்டு, தாமரை மொட்டு அப்படின்னு அர்த்தம். பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு அக்கம் இருக்கார். தே பகவானே, பகவானோடு கலேபராது, கலேபரம் சொன்னா சரீரம், சரீரத்திலேருந்து தோயபதே, தோயம்னா தண்ணி, காரண ஜலம், அந்த காரண ஜலத்துக்கு உள்ள பிரரூடம் முளைச்சு வந்துட்டு, பகிஹி வெளிப்பக்கமா, நிரீதம் உயர்ந்து வந்துட்டு, பரிதஹா எல்லா டைரக்ஷனுக்கும், ஸ்புரத்பிஹி பிரசரிக்கிற, சொதாமபிஹி சொந்தம் தேஜஸால, துவாந்தம் அங்க இருந்த அந்த இருட்ட அலம் கொஞ்சம் கூட இல்லாம கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ணிட்டு, நெகிருதது, நெகிர்ந்தது அப்படின்னா இல்லாம பண்றது. அங்க இருந்த அந்த இருட்ட, பிரளயம் சம்பவிச்ச அந்த சமயத்துல சூரியன் சந்திரன் ஒன்றும் இல்லை, அப்ப கம்ப்ளீட் இருட்டாக்கும். அந்த இருட்டை இல்லாம பண்ணிடுத்து, அங்க எல்லாம் பிரகாசம் பரத்திட்டு, குറ്റാக்கூறு இருட்ட பிரகாசத்தால துரத்தி களைஞ்சது இந்த தாமரை பூவு. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. அந்த பிரளய சமயத்துல ஒன்றும் ஆக்டிவேட் ஆகலை, எல்லாம் பகவானில சேர்ந்து தூங்கிண்டாக்கம் இருந்தது, எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல லயிச்சு கிடந்தது பகவானில. அதனால எங்க பார்த்தானாலும் இருட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த தாமரை முகுளம் பகவானோடு நாபித்வாரத்திலேருந்து உத்பவிச்சோன எல்லா டைரக்ஷனிலையும் நல்ல தேஜஸ் வெளிச்சம் உண்டாச்சு. 12வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்.
தாமரை மொட்டு நன்னா விடர்ந்து அதுக்குள்ளேந்து பிரம்மா உல்பவிக்கிறார். இந்த பிரம்மாவையாக்கும் நம்ம சரோஜயோனி அப்படின்னு பார்க்கிறோம். ஃபுல்லம் சொன்னா நன்னா விடர்ந்தது, மொட்டு விடருமே அந்த விடர்ந்தது. சம்ஃபுல்லம் அப்படின்னா நன்னா விடர்ந்தது அப்படின்னு அர்த்தம். பத்ரே அப்படின்னா அதோட பூவோடு இதழ்கள் எல்லாம் நன்னா விடர்ந்தது. தாமரை மொட்டோடு இதழ்கள் எல்லாம் நன்னா சூப்பரா விரிஞ்சோன. நிதராம் ரொம்ப ஜாஸ்தியாக. விசித்ரே ஆச்சரியகரமா இருக்கிற. தஸ்மின் சரோஜே அந்த தாமரை பூவில. பகவல் வீரியம் பகவானோட யோக பலத்தால. திருதே உறப்பிச்சு நிறுத்தின தாமரப்பூ. சம்புல்ல பத்ரே அப்படின்னா எல்லா இதழுகள் விடர்ந்த தாமரைப்பூவு. நிதராம் விசித்ரே அப்படின்னா ரொம்ப மிராக்கிளா இருக்கிற ஆச்சரியமா இருக்கிற தாமரைப்பூ அப்படின்னு அர்த்தம். பவல் வீரிய திருதே அப்படின்னா பகவல் யோக சக்தியால அப்படின்னு அர்த்தம். திருதே அப்படின்னா நல்ல திருடமாயிட்டு உறப்பிச்சு நிறுத்தி இருக்கிற அந்த தாமரை பூவுல அப்படின்னு அர்த்தம். வேற யாதோருவித சப்போர்ட்டும் இல்லாதக்கு, யாதோருவித ஆசிரய ஸ்தானமும் இல்லாத அந்த தாமரைப்பூவு எழுந்து நிக்கிறதுக்கு காரணம் பகவானோட சக்தியாக்கும். அந்த பத்ம ஜென்மா தாமரை பூவிலேந்து ஜென்மம் எடுத்த விதிஹி பிரம்மாவோடு பேராக்கும் விதி. அந்த பிரம்மா ஆவிராசீது உயர்ந்து வந்தார், ஆவிர்பவிச்சார். எப்படி இருக்கிற பிரம்மா உயர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது பிரம்மாவை இங்க வர்ணிக்கப்படுறது. ஸ்வயம் தன்னைத்தான் ஆரும் சொல்லி கொடுக்காதக்கி ஸ்வயம் பிரபுத்தா தன்னைத்தான் நாலெட்ஜ் இருக்கிற அகில வேத ராசி எல்லா வேதங்களும் ஸ்வயம் தன்னைத்தான் தெரியற ராசினா கூட்டம். தாமரை பூவிலேந்து உல்பவிச்சோனையே ஆரும் ஒன்னும் சொல்லி கொடுக்காதக்கே நல்ல நாலெட்ஜ் இருக்கிற பிரம்மா உல்பவிச்சார். பிரம்மாவுக்குள்ள நல்ல நாலெட்ஜ் இருக்கு. அத பகவான் சதுஸ்லோகி பாகவதம் வழி ஒன்னு உரசி கொடுத்தார், அவ்வளவுதான். அப்ப அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. அதாக்கம் இங்க சொல்லப்படுறது. அப்படி எல்லாவித நாலெட்ஜும் இருக்கிற பிரம்மா. நமக்கு எல்லாம் தெரியும், சில விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். நிறைய வருஷங்கள் கழிஞ்சு நம்ம சிலதெல்லாம் நமக்கு ஓர்மையில வராது. அப்ப ஆராதும் ஏதாவது சொல்லறத நமக்கு முடிஞ்சு போன பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பிரம்மாவுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்கு, எல்லாவித நாலெட்ஜுகளும் இருக்கு. அப்படி நாலெட்ஜ் இருக்கிற பிரம்மா உல்பவிச்சார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. பிரம்மா தூங்கி எந்திருந்தோன இதுக்கு முன்னால இருந்த டேல என்னெல்லாம் சிருஷ்டி விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது பிரம்மாவோடு உள்ளுக்குள்ளேயே இருந்தது. ஆனா அது பகவான தபசு பண்ணினோன பகவான் சதுஸ்லோகி பாகவதம் வழியா சொல்லி கொடுக்க வாக்குஞ்சார். இப்படி நைமித்திக பிரளயத்துக்கு அப்புறம் உல்பவிக்கிற சரோஜயோனியா இருக்கிற பிரம்மா நல்ல மாதிரி முடிஞ்சு போன விஷயங்களை சம்பந்திச்ச நல்ல நாலெட்ஜ் உள்ள பிரம்மாவா இருந்தார். ஓரோ தசகம் முடியறத்தையும் பகவான் கிட்ட பட்டதிரி தன்னோட நோய எடுத்து சொல்லுவர். அதாக்கும் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். 13வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. பட்டதிரி தன்னோட நோய் விவரத்தை பகவான் கிட்ட பேசுறார். என்னோட நோய்களை எல்லாம் குணப்படுத்தி தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசக அவசானத்துல இந்த ஸ்லோகம் வழி பகவான் கிட்ட பட்டதிரி பிரார்த்தனை பண்றார். நனு பராத்மன் பகவானே பரமாத்ம ஸ்வரூபனான கிருஷ்ணா அஸ்மின் இந்த பாத்மகல்பத்துல தாமரை முளைச்சு வந்ததும் பிரம்மா தாமரையிலேந்து உல்பவிச்சதுமான பாத்மகல்பத்துல துவம் பகவான் இத்தம் இப்படியெல்லாம் உத்தாபிதா உல்பவிக்கப்பட்ட அந்த பகவான் உல்பவிப்பிக்கப்பட்ட பகவானால உல்பவிக்கப்பட்ட அந்த பத்மயோனி பிரம்மா இத்தம் உத்தாபித பத்மயோனி துவம் இப்படியாக பிரம்மாவை உல்பவிப்பிச்ச பகவான் பாத்மகல்பத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்ச பகவான் அப்படின்னு அர்த்தம். அனந்தம் அவசானம் இல்லாதது
பூமா மகாத்மியம் இருக்கிற பகவான். பகவானுக்கு 2 விசேஷணங்களாக்கம் இங்க கொடுக்கிறார் பட்டதிரி. பாத்மகல்பத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்ச பகவான், அதே மாதிரி வர்ணிக்க முடியாத அளவுக்கு மகாத்மியம் இருக்கிற பகவான். அப்படி இருக்கிற பகவான் மம என்னோடு ரோகா நோய் ராசி நோய் கூட்டங்களை நிருத்தி தடஞ்சு நிப்பாட்டணுமே. എന്നിട്ട് பகவானே கூப்பிடுறார். பகவானே நாராயணா, வாத ஆலயவாசி, வாத ஆலயவாசா அப்படின்னும் விஷ்ணு அப்படின்னும் பகவானை பட்டதிரி கூப்பிடுறார். வாதம்னா காற்று, ஆலயம்னா கோவில், வாசம்னா வசிக்கிறது. குருவாயூரில் வசிக்கிற குருவாயூரப்பா, விஷ்ணு பகவானே காப்பாத்தனமே, என்னோடு எல்லா விதமான நோய்களையும் எங்கிட்ட வராம தடுத்து நிறுத்தணுமே. நோய்களொന്നും எங்கிட்ட வரப்படாது. മനസ്സളവിലെയും ഉടമ്പളവിലെയും எந்த நோயும் என்ன ஸ்பர்ஷிக்காம பகவான் ரட்சிக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை.